ஐஎம்ஏல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க சார். டாக்டர்லாம் ஒரு டாக்டர் அந்த கதையில மாத்துறது என்ன சார் பிரச்சனை இல்லை சார். அமைச்சரே சொல்லி அவர் தமிழ்நாடு பிரசிடென்ட் சொல்லி சிஎம் ஸ்கேல்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. ஒரே மெடிசன் சொல்லியாச்சு மேடம். தெரியல தெரியும் மேடம். எந்த அளவு இந்திய மருத்துவ சங்கம் என்பது சேலம் இந்திய மருத்துவ சங்கம் என்பது அந்த காலத்தில் வெள்ளக்கார காலத்தில் இருந்து 100 ஆண்டுகளை கடந்த இந்திய மருத்துவ சங்கம். இப்படி ஒரு பழம்பெருமை வாய்ந்த இந்த சங்கத்தில் அருகில ஒரு மதுக்கடை. இப்ப இந்த மதுக்கடையினால மிகப்பெரிய பாதிப்பு என்பது டாக்டர்கள் 2700க்கும் மேற்பட்ட மருத்துவருடைய கருத்து. இங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சேலத்தினுடைய மிக முன்னணி மருத்துவர்கள் இங்க பாத்தீங்கன்னா 100 பேர் வந்தாங்க. 100 பேர் வந்து நீங்க போராட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த 100 பேரும் இல்லைன்னா சேலத்துல கடந்த கொரோனாவில் பாதி பேர் செத்து போயிருப்போம். அப்படி கைராசியான மருத்துவர்கள், நல்ல திறமையான மருத்துவர்கள், இவர்கள் வந்து சாலைகளை இறங்கி போராடுவது என்பது வெட்கக்கேடானது, ரொம்ப வேதனையானது. ஆகவே இந்த போராட்டத்திற்கு என்னுடைய மருத்துவர் ஐயாவின் சார்பிலே, பாட்டாளி மக்களின் சார்பிலே என்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இப்ப இவங்க கிட்ட நான் வேண்டுகோள் விடுத்தேன். வேண்டாம், காலை நேரம் போக்குவரத்துக்கு ரொம்ப அதிகப்படியான பாதிப்பு இருக்குன்னா வேண்டாம் டாக்டர்னு சொன்னதுனால ஒதுங்கி நிற்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். உரிய துறை அதிகாரிகளை இங்கே அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அதிகாரிகள் வந்த பிறகு இந்த கடையை மூடுவதற்கு அவகாசம் தர வேண்டும். ஒரு குறைந்த நாட்களில் இந்த கடை மூட வேண்டும். இன்னொன்னு, இது மட்டும் இல்லைங்க, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற கடைகள் பாத்தீங்கன்னா புது ரோட்ல 2 கடை. சேலம் புது ரோட்ல 2 தொகுதியில காலை 8 மணிக்கு பாத்தீங்கன்னா 150-200 பேர் நிற்பாங்க. அதே மாதிரி கண்ணங்குறிச்சியில நடு ஊருக்குள்ள 2 கடை, டிராபிக்கே போக முடியாது. இந்த மாதிரி பல கடைகள். நான் என்ன சொல்றேன், மது குடிப்பவர்கள் எங்கனாலும் போய் குடிக்கிறாங்க. அது மெயின் ரோட்ல வச்சு அவங்களுக்கு என்ன சோறு முயற்சி பண்ண வேண்டியது. ஏதாச்சும் ஒரு உள்பக்கமா இது பண்ணி இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்பதுதான் மருத்துவருடைய கருத்து, எங்களுடைய கருத்து. ஆக அரசு அதிகாரிகள் வருவார்கள். வரலன்னா இவருடைய போராட்டம் தொடரும். அவர்களோடு சேர்ந்து நானும் போராடுவேன். நன்றி. ஐஎம்ஏல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க சார். டாக்டர்லாம் ஒரு டாக்டர் அந்த கதையில மாத்துறது என்ன சார் பிரச்சனை இல்லை இல்ல சார். இப்ப நான் என்ன சொல்றேன், நீ வந்து போலீஸ் இல்ல சார், நீங்க யாராவது அது துறை அதிகாரி வரணும்ல சார். நீ இப்ப எங்க இருக்கீங்க சார்? எங்க இருக்கீங்க நீங்க சார்? இப்ப அவங்க நான் டாக்டர் ஜெயிலுக்கு பொறுத்த ரெடி ஆயிட்டாங்க. நீ வந்தீங்கன்னா அது வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுத்தா அவங்க கலைஞ்சு போறேன்னு சொல்றாங்க. சார் அமைச்சரே சொல்லி அவர் தமிழ்நாடு பிரசிடென்ட் சொல்லி நடக்கல. நீங்க இங்க வந்து மீடியா சொன்னதான் சார் சரியா இருக்கும். நீங்க வேணா எஸ்ஆர்எம் இல்ல சார், எஸ்ஆர்எம் எடுக்க மாட்டேங்கிறாங்க போன. ஏன் சார் இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப அங்க இருந்து போன்ல பேசிட்டு என்ன சார் ஒரு சரி இப்ப எடுக்கிறீங்களா, எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? அது சிஎம் ஸ்கேல்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. ஒரே மெடிசன் சொல்லியாச்சு மேடம். தெரியல தெரியும் மேடம். எந்த அளவு அப்புறம் என்ன சொன்னாங்க? நடக்கவே செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.